புத்தக பத்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். ஒரு வழியாக 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டேன். அதுக்கான நன்றி தான் இந்த காணொலின்னு சொல்லலாம். நான் ஆரம்பத்தில் காணொலி போடும்போது எனக்கு ஆதரவு கொடுத்த, இப்போ ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய நன்றி. இந்த யூடியூப் வீடியோ போடணுங்கிற ஆசை எப்போ துவங்குச்சுன்னா, ஆரம்பத்தில் நான் முகநூலில் அதிகமான பதிவுகளை போடுவேன். அதை பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பதிவுகள் எதுவுமே என்னோடய பதிவுகள் கிடையாது, வேறு ஒரு எழுத்தாளரோட பதிவுகள் தான். அதை கீழே கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த எழுத்தாளர்களை எல்லோரும் கவனிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாராட்ட பூரா எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான எழுத்தாளர்களுக்கும் நாம் ஏதாவது செய்யணுமேனு தோணுச்சு. அதுக்காக தான் நான் அந்த யூடியூப் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் வாசித்த புத்தகத்தில் இருந்து எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை இந்த வீடியோவில் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் என்னோடய வாய்ஸை மட்டுமே பதிவு பண்ணி தான் பல வீடியோக்களை போட்டேன். அப்போ எல்லாருமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய முகத்தை காட்டி வீடியோ போடு, எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு. உண்மையிலேயே அந்த நேரத்தில் முகத்தை காட்டி வீடியோ போடுறதுக்கு நான் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். எனக்கு ஒரு ஷிவரிங் ஏற்பட்டுச்சு, ரொம்ப சைனஸ் வேறு. ஆனால் அதை தொடர்ச்சியாக நான் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருமே விரும்பினாங்க, நீ வீடியோ நல்லா தான் பண்ணுறேன்ட்டு. நான் நல்லா பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பாராட்டு கிடைக்கிதில்ல, அந்த பாராட்டு என்னை மேற்கொண்டு நல்லா பண்ண வச்சிச்சு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். வெறும் புத்தகத்தை மட்டும் போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் சினிமா ரிலேட்டடாகவும் நிறைய கண்டென்ட் போட ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் ஆவணப்படங்களையும் பற்றி போட ஆரம்பித்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆரம்பத்தில் 100, 200, 300 அப்படின்னு போன சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி 1000க்கு வந்து நிற்கிதுன்னா உண்மையிலேயே அது நல்ல விஷயந்தான். இந்த 1000 சப்ஸ்கிரைபர் எதை காட்டுதுன்னா, இவ்வளோ பேரும் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் உண்மையாக இருக்கணும், உண்மையான விஷயங்களை போடணும், சமுதாய பொறுப்புணர்வோடு நடந்துக்கணுங்கிறத காட்டுது. நான் ஒரு மேற்கோளை காட்டணும்னு நினைக்கிறேன். அது பரமசிவனோடது. அவர் அடிக்கடி சொல்லுவார், எக்காலத்தும் மனிதன் வாங்கவும் விற்கவும் பிறந்தவன் அல்ல, ஆக்கவும் கற்கவும் கல்விக்கு ஊடாக நுகரவும் பிறந்தவன்னு. அந்த மாதிரி தான் நாமளும் நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கணும், வாசிக்கணும், வாசித்ததை விவாதிக்கணும். விவாதிக்கிறது மூலமாக தான் நம்ம சமுதாயம் மேன்மை பெறும். நான் கடைசியாக போட்ட வீடியோவில் என்னோடய புக் கலெக்ஷனை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் அதிகமான புத்தகத்தை பற்றி நான் சொல்லாமே விட்டுருப்பேன். அந்த புத்தகங்கள்லாம் எடுத்துனா அதில் பரமசிவன் இருப்பார், முகமது யூசுப் தூத்துக்குடியை சேர்ந்தவர் அவங்க இருப்பாங்க, முத்துலிங்கம் இலங்கையை சேர்ந்த எழுத்தாளர் அவர் இருப்பார், சுந்தர ராமசாமி அவர் இருப்பார், ஜெயகாந்தன், ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் மற்றும் வெளிநாட்டு எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஆங்கில நூலை மொழிபெயர்த்த தமிழ் எழுத்தாளர்களையும் குறிப்பிட்டே ஆகணும். அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PSV குமாரசாமியும் அவங்களோட மனைவி திருமதி நாகலட்சுமி சண்முகமும். இவங்க தமிழுக்கு அதிகமான ஊக்குவிப்பு நூல்களையும் நிறைய மேன்மையான நூல்களையும் கொடுத்துருக்காங்க. வேற ஒரு மொழியில் இருந்து தமிழுக்கு கொடுக்கும்போது அதோட மரபு மாறாமல் கொடுக்கணும். அதுக்கு இவங்களோட முயற்சி பாராட்டத்தக்கது. நான் சொன்ன எழுத்தாளர்கள்லையும் மொழிபெயர்ப்பாளர்கள்லையும் நிறைய பேர் விட்டு போயிருக்கலாம். அப்படி விடுபட்டு இருந்துச்சுன்னா அது என்னோட ஞாபகம் மருதி மட்டுமே தான் சொல்லணும். திரும்பவும் ஒரே ஒரு முறை சொல்லிடுறேன், எனக்கு ஆதரவு கொடுக்க இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் கோடான கோடி நன்றி.